வெல்கம் டு ரிஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். நேபாளம் போலீஸ் சுட்டதில் 19 பேர் உயிரிழப்பு, சமூக ஊடக தடைக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை. ஸோ நேபாளத்தில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஆர்வம், முதல்வர் மு.க. ஸ்டாலின். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனி, பிரிட்டன் இந்த இரு நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்ப வந்திருக்காரு. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15,516 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ். அண்ட் இதனால் பார்த்திங்கன்னா 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு. அண்ட் டோட்டல் அக்ரிமெண்ட் 33 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் அண்டு ஃபாரின் கண்ட்ரீஸோடைய நிறுவனங்கள், கம்பெனிஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், தமிழக டிஜிபி நியமன பட்டியலை விரைந்து பரிசீலிக்க யூபிஎஸ்சிக்கு உத்தரவு. ஸோ சுப்ரீம் கோர்ட் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ ரீசன்ட்லி பார்த்திங்கன்னா தமிழக டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனார். உடனடியாக தமிழக அரசாங்கம் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்தாங்க. ஸோ இந்த வெங்கட்ராமனை நியமித்தது பார்த்திங்கன்னா 2018 சுப்ரீம் கோர்ட்டோடைய பிரகாஷ் சிங் கேஸ் இந்த கேஸுடைய வயலேஷன் என்கிறதுனால இந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் தற்போது இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸை பார்த்துக்கோங்க. பிரகாஷ் சிங் கேஸ், இந்த கேஸில் டிஜிபி அப்பாயின்மெண்ட்டை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிபி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 monthsக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் உடைய பட்டியலை யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். ஸோ யூபிஎஸ்சி பார்த்திங்கன்னா 5 பேரை செலக்ட் பண்ணி தமிழக அரசாங்கத்துக்கு அனுப்புவாங்க. தமிழக அரசாங்கம் அதில் ஒரு நபரை டிஜிபியாக மாற்றலாம். ஸோ இந்த பொறுப்பு டிஜிபி எல்லாமே பார்த்திங்கன்னா வயலேஷன் ஆஃப் பிரகாஷ் சிங் கேஸ். தென் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு இன்று தேர்தல். ஸோ இதில் ஆர்டிகிள் 66 எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், எம்பிஸ் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் இந்த சிஸ்டம் பிரகாரம் ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இந்த ஓட்டிங் சிஸ்டத்தில் இந்த எலெக்ஷன் நடைபெறும். ஸோ இதில் பார்லிமெண்ட் எம்பிஸ் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஸோ ஆர்டிகிள் 66 இதை பார்த்துக்கோங்க. தென் போக்சோ சட்டம் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபுல் ஃபார்ம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் இந்த சட்டத்தை 2012 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க, இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், எடிட்டோரியல் பேஜ், இணையவழி சூதாட்ட தடை சட்டம் வெற்றி கெட்டுமா. ஸோ ரீசன்ட்லி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன்லைன் கேம்ஸ் பேன் பண்ணாங்க ஒரு சட்டம் மூலமாக. அதோடய சட்டத்தோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் 2025 இந்த மசோதா கொண்டு வந்தாங்க. இந்த மசோதா பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கேம்ஸை என்டையர்லி பேன் பண்ணாங்க. ஸ்கில் கேமாக இருந்தாலும் சரி தான், லக் ஆர் சான்ஸ் கேமாக இருந்தாலும் சரி தான், இந்த கேம் எல்லாமே என்டையர்லி பேன் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம் சம்பந்தமாக ஏதாச்சும் விஷயங்கள் வெப்சைட்டில் இருந்துச்சுன்னா அதை பிளாக் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க இந்த மசோதா பிரகாரம். அண்டு இந்த மசோதாவில் பார்த்திங்கன்னா இ-ஸ்போர்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கேம்ஸை யாராச்சும் ஆஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 3 வருடம் வரைக்கும் ஜெயில் தண்டனை ப்ளஸ் 1 கோடி ரூபாய் பனிஷ்மெண்ட்டும் இந்த மசோதாவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்லைன் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50 லட்சம் ஃபைன் ப்ளஸ் 2 years வரைக்கும் ஜெயில் தண்டனை, இதையும் இந்த ப்ரொவிஷனாக கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பெண்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு தேசிய சுகாதார திட்டம் பிரதமர் பிறந்தநாளில் தொடக்கம். அதோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்கள். இந்த சிறப்பு திட்டத்தை
பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாளில் தொடங்க போகிறாங்க, செப்டம்பர் 17. ஸோ இந்த திட்டம் பிரகாரம் இந்தியா ஃபுல்லாகவே வந்து 75,000 முகாங்கள் கொண்டு வர போகிறாங்க. இந்த கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ வசதிகள் அண்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், இதில் பிரிக்ஸ் அமைப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நேமை வந்து காயின் பண்ணது யார் பார்த்திங்கன்னா ஜிம் ஓ நெயில் 2001 இந்த நேமை காயின் பண்ணார். இந்த நேமை காயின் பண்ணும்போது அந்த டைமில் வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மெம்பராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு சவுத் ஆஃப்ரிக்கா இதோடைய மெம்பராக ஜாயின் பண்ணாங்க. இனிஷியலி இந்த பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 நாடுகளும் 2009 மீட்டிங் பண்ணாங்க. தற்போது இதோடைய மெம்பர்ஸ் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், இந்தோனேஷியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இதை பார்த்துக்கோங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஈரான், தென் UAE, இந்தோனேஷியா, எத்தியோப்பியா, ஈஜிப்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், 6வது கிராண்ட் ஸ்லாம் வென்றார் அல்கராஸ். இறுதி சுற்றில் சின்னரை சாய்த்தார். ஸோ அல்கராஸ் வந்து திரும்பவும் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றிருக்கார்.